எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விதான், ஏங்க மத்த டிராவல் ஏஜென்சிக்கும் ரிச்னஸ் கிரியேட்டருக்கும் என்னங்க வித்தியாசம்? ஏன் வந்துட்டு இது ஒரு எக்ஸ்பென்சிவா இருக்கு உங்களோட ட்ரிப் அப்படின்னாச்சுன்னா, சைனா அப்படிங்கிற கூடிய கண்ட்ரியில நீங்க வந்தாச்சுன்னா என்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கணும், எந்த மாதிரி இந்த ஃபேரை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நானே கூட நின்று எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு பிசினஸ் மேனுக்கு தர வேண்டிய மரியாதை என்ன, அவங்க எங்க தங்கணும், எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி மட்டுமே டிசைன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் தான் எங்களோட பேக்கேஜ். சைனால நடக்கக்கூடிய கேண்டன் ஃபேர் மொத்தம் வந்துட்டு 3 ஃபேஸ் இருக்கு. இதுல எந்த ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகும், அந்த ஃபேஸ்ல உங்க ப்ராடக்ட் எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிற கூடிய எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு அதை கரெக்டா கைட் பண்ணி உங்களை கூட கொண்டு நடந்து எல்லா விஷயத்தையும் கத்து தந்து நம்ம கூட்டிட்டு போக போறோம். அது மட்டுமே இல்லாம ரெண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த கேண்டன் ஃபேரை மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய அதர் ஏரியாஸ், அதர் மார்க்கெட் இருக்கு. அந்த மாதிரி எந்தெந்த மார்க்கெட் நீங்க பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த எலக்ட்ரானிக் மார்க்கெட் என்னென்ன இருக்கும், மாடர்ன் வேல வந்திருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுமே வந்துட்டு நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டுமே இல்லாம பர்னிச்சர் அண்ட் இன்டீரியர் மார்க்கெட், சோ இது இல்லாம குவான்சூல இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட், இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயம் பர்ச்சேஸ் பண்ண வச்சு ஒரு சிட்டி டூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியா ஒரு குரூப் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் கூட நெட்வொர்க் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இது இருக்க போகுது. அதே மாதிரி இந்த விசா ப்ராசஸ்க்கு எல்லாம் இது டைம் எடுக்கிறதுனால கண்டிப்பா நேரமே வந்துட்டு ஏர்லி புக்கிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சோ இமிடியேட்டாவே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை இப்பவே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கும் நான் கூட நின்று எல்லா விஷயத்தையும் சொல்லி தரக்கு நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். கண்டிப்பா 2025-26 இந்த பினான்சியல் இயர் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பினான்சியல் இயரா இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு உங்களை பார்க்கறதுல நானும் சந்தோஷமா வெயிட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சோ மச்.